Hi dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய பாட்டில் தான் கிடையாது, சின்ன பாட்டில் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட இந்த கிராஃப்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு லேஸ் கவர் எடுத்துருக்கேன். லேஸ் கவர் தான் இல்லை, ஏதாச்சும் சிப்ஸு கவர் ஆர் பிஸ்கெட் கவர்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கூட சூப்பராக கிராஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அக்ரிலிக் கலர்ஸ் தான் எடுக்கிறேன். அதில் வந்து தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தண்ணி ஆகிடுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து சாதாரண ப்ரஷ் வச்சு கொடுத்தோன்னா நமக்கு பெயிண்ட் நிறைய ஆகும். இதே நம்ம இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சு கொடுத்தோன்னா பெயிண்ட் கம்மியாக தான் செலவாகும். அதே மாதிரி இந்த பாட்டில் ஃபுல்லாகவும் அழகாக கவர் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வச்சு ரெடி பண்ணுறேன், அதாவது பெயிண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான். இதுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 7 மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அதை பார்த்து வச்சுட்டு நிறைய கிராஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா. ஓகே, அதை யூஸ் பண்ணி இப்போ நான் இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றனால ஒரு 10 நிமிஷம் கிட்ட காய வச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த சிப்ஸு கவர்லாம் எடுத்து இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லேஸ் கவர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். அந்த ஒரு கவரே வந்து நான் இந்த கிராஃப்ட் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுவேன். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு அந்த நபட்டி கவர்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிட்ட பிறகு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 8 பீஸ் கிட்ட தேவைப்படும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டிலில் வச்சு கவர் பண்ணுறதுக்காக. ஃபுல்லாக கிடையாது, கொஞ்சம் இடத்துக்கு தான் இந்த மாதிரி பீஸ் தேவைப்படும். அதனால் சும்மா ஒரு 8 பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கவரில் ஒரு பாதி கவர் கிட்ட நான் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 8 பீஸ் கிட்ட கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா சின்னதாக ஒரு ஷேப் மாதிரி கட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த ஷேப் என்ன நேம்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கலாம், அது வந்து இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி ஷேப்பு, எப்படி வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து இந்த ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து கரெக்டாக இதே மாதிரி தான் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணால் மாற்றி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படி தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரியே இந்த சிப்ஸு கவரில் எவ்வளோ பீஸ் வருதோ அவ்வளோ பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பாட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக பாட்டில் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிப்ஸ் கவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிப்ஸ் கவர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, சிப்ஸ் கவரு ஆர் வந்து பிஸ்கெட் கவர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கவர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கிராஃப்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இந்த மாதிரி கவருமே நான் வந்து வைக்கல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்கும்ல, அது யாருக்கிட்டையாச்சும் இருக்கும், சில பேர்கிட்ட இருக்கும், அது கூட யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கலரில் இருக்கிற எது வேணால் வச்சு கிராஃப்ட் பண்ணலாம். அது வந்து சிடி கேசட்ஸ் வச்சு கூட இந்த கிராஃப்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே இது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது அந்த கவரில் எவ்வளோ வந்துச்சோ அவ்வளோ பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த நீளமாக கட் பண்ணோம்ல அந்த பீஸை வந்து இந்த மாதிரி அந்த பாட்டிலோட மேலே வந்து இப்படி ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணி இதுக்கு மேலே யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, மேலே எடுத்து ஒட்டிக்கலாம். இந்த கவரை கட் பண்ணும் போதே நீங்கள் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனி பீஸாக நம்ம வந்து ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து அந்த கவர் சின்னதாக தான் இருந்துச்சு இல்லையா, அதனால் சின்ன பீஸாக கட் பண்ணி இதை சுற்றி ஒட்டிகிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெவிகால் தான் இல்லை, கிளியர் க்ளூ இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா சாதாரணமாக கம் இருக்கும்ல, ஸ்கூல் கம், அந்த கம் யூஸ் பண்ணி கூட இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ இதை சுற்றியுமே அதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் பத்தாததுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலோட கீழேயும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ மேலே ஒட்டியாச்சு, அதே மாதிரி அதுக்கு கீழே ஒட்ட போகிறோம். அந்த நடுவில் இருக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம இந்த குட்டியாக கட் பண்ணோம்ல அதை வச்சு ஒட்ட போகிறோம். அந்த மேலேயும் கீழேயும் கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்தா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நான் வச்சு ஒட்டுறேன். ஓகே, நீங்கள் இன்னுமே உங்களுக்கு இன்னோவேட்டிவாக ஏதாச்சும் தோணுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சின்னதாக 2 பீஸாக கூட இதை தனித்தனியாக கட் பண்ணி கூட ஒட்டலாம், அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களோட ஐடியா தான், உங்களுக்கு எந்த மாதிரி ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ 2 இடத்துல ஒட்டிட்டேன், இன்னும் ஒரு இடத்துல ஒட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால இந்த பாட்டிலோட மேலே இருக்குல்ல அந்த இடத்துலையும் நான் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ அந்த கையெலாம் பிடிப்போம்ல அந்த இடத்துல தான், அந்த இடத்துலையும் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் சுற்றி ஒட்டிக்கோங்க. இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து ஒட்டியாச்சு. இதுக்கப்புறமா அந்த குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இது உள்ளே வந்து நம்ம ஒட்ட போகிறோம்.
ஒரு சைடில் மட்டும் ஃப்ரண்ட் சைட்லேயும் அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த 2 சைடில் மட்டும் ஒட்ட போகிறோம். பேக் சைடு வேணாம். எப்படின்னா நம்மளுக்கு தோன்ற இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த லைன்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து பக்கத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து ஹாய் சொல்ல சொன்ன குட்டீஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடலாம். லாவண்யா, ஜெஸ்லர், ஜெசிகா, மிராக்லின், சிம்னா, ஷைனி, ஜஸ்மிகா, ஜெனிஃபர், ரதன்யா, காயத்ரி, பிரீத்தி, சுபலக்ஷ்மி, ஜெஃபர்சன், நந்தினி, வீணா, ஓவியா, ஜெயஸ்ரீ, கோபிகாஸ்ரீ, ஹர்த்திஷா, மகாஸ்ரீ, ஆத்மிகா அண்ட் பிரித்திகா, நிஷாஸ்ரீ, ஜெபிகா, ரக்ஷ்மி, ஸ்ரீவர்த்தினி அண்ட் வந்து கனிமொழி, சம்ரிதா, சிவானி எல்லாருக்குமே ஹாய் குட்டீஸ். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒட்டிட்டோம். அந்த ஃபெவிகால்லாம் காஞ்சிருச்சுன்னா அவ்வளோ தெரியாது. ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, அது அவ்வளோ தெரியாது. இப்போ நான் சொன்ன மாதிரியே அதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடில் மட்டும் 2 சைடும் ஒட்டிக்கலாம். நான் வந்து நேற்றுக்கு கம்யூனிட்டி பேஜில் கேட்டிருந்தேன் கிவ்அவே போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து கிவ்அவே கண்டிப்பாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் கிவ்அவே போட்டுடலாம். கண்டிப்பாக எல்லாருமே கிவ்அவேல வந்து கலந்துக்கோங்க. நான் கிவ்அவே பற்றி ரூல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு கிவ்அவே எப்படி கலந்துக்கிறது, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் காஞ்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஃபெவிகால் ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அதெல்லாம் தெரியாது. ஃபுல்லாகவே வந்து காஞ்சிட்ட பிறகு இன்னுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே வந்து பின்னாடி சைடு ஒட்டலை, சைடில் 2 சைடிலும் அப்புறம் வந்து முன்னாடி சைடும் ஒட்டியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா மேலே அந்த நான் கை பிடிச்சிட்டு இருந்தேன்ல அந்த இடத்துல கூட ஒன்று ஒட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் அந்த இடத்துலையும் நம்ம ஒட்டிடலாம். ஏன்னா கை வைக்க என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அப்படியே அழிஞ்சிருது. அதுக்காக அந்த இடத்துல இந்த ஷீட்டை நல்லா ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. இனிமேல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக கிஃப்ட் பேப்பர் அப்புறம் அந்த பாட்டில் மட்டும் தான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இதுக்கு நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த கட் பண்ணது கூட ரொம்ப சிம்பிளாக தான் கட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதில் வந்து ஃப்ளவர்லாம் வைக்க முடியல. அப்படியே தான் நம்ம வந்து ஒரு பாட்டில் கிராஃப்டாக இதில் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃப்ளவர் இருந்துச்சுன்னா ஃப்ளவர் வாஸ் மாதிரி கூட இந்த பாட்டிலுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து கிராஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய பாட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி பெரிய பாட்டில் இல்லாதவங்க சின்ன பாட்டிலில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. ஓகே, சிப்ஸு கவர் இல்லைனா அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த ஷேப்லாம் சும்மா நம்மளுக்கு தோன்ற மாதிரி ஷேப் தான் கட் பண்ணி ஓட்டுறோம் இல்லையா, அதுக்காக சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சிம்பிளான பாட்டில் கிராஃப்ட் ஐடியா தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய்.